Hi everyone, welcome to my channel. இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் டேஸ்டான கடலைக்கறி எப்படி ஆக்குறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி ஆக்குறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் 1 கப் அளவுக்கு கடலை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு நைட்டே ஊற வச்சுருந்தேன். கடலையை குறைஞ்சது 8 hours ஆவது ஊற வச்சுக்கிற வேணும். ஊற வச்ச கடலையை ஒரு சட்டிக்கு போட்டுக்கோங்க. கடலை வேவுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கடலை நல்லா சாஃப்டாக வர காட்டிக்கும் வேவு வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் வேவு வைக்கிறேன்டா 5 விசில் வரைக்கும் வேவு வச்சுக்கிற வேணும். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாவினத்துக்கு போகிறோம். இதில் 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி தக்காளி வெங்காயமெல்லாம் வதக்கி அரைச்சிட்டு செய்ய போகிறேன். அப்படி செஞ்சால் தான் கடலைக்கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இது மாதிரி கொஞ்சம் பெருசாக வெட்டியிருக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி அளவில் நல்லா வதங்கினதுக்கு போகிறோம். இதில் 5 வெள்ளைப்பூடு பல், ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க. இந்த அளவில் வதங்கினதுக்கு போகிறோம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலாவை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கிற இயலும். மசாலா கரைஞ்சிடாமல் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நான் இதில் 2 பெரிய தக்காளியை வெட்டி சேர்த்திருக்கிறேன். தக்காளியையும் மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நாங்கள் கடலையிலையும் உப்பு சேர்த்திருக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவை வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லாவே வெந்திருக்குது. இப்போ இது அப்படியே ஆறட்டும். நல்லா ஆறினத்துக்கு பிறகு தான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கிற வேணும். கடலை மசாலா எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்து நாங்கள் கறி ஆக்கிக்கிடுவோம். அதுக்கு ஒரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகினத்துக்கு பிறகு கொஞ்சமாக கடு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. கடு வெடித்ததுக்கு பிறகு ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. இதோடவே 4-5 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்க போக்குள்ள டேஸ்ட் நல்லா இருக்கும். 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, விரும்பினா 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். எல்லாம் வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய தக்காளி பேஸ்ட் இருக்கேன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை அலசிட்டு அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஒரு மூடியால் மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்குமே மசாலாவை வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு மசாலாலாம் நல்லா கொதித்து அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நாங்கள் வேக வச்சிருக்கிற கடலையை சேர்த்துக்கோங்க. வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. தண்ணியில் தான் எல்லா ப்ரோட்டீன் சத்துகளுமே இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு மறுவாலும் ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் கடலையில் அந்த மசாலாலாம் இறங்கி இன்னமுமே கடலை நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ பாருங்கள், நாங்கள் சேர்த்த கடலையும் அந்த மசாலாவோட சேர்ந்தே நல்லா கொதித்து வந்திருக்குது. இப்போ இது மாதிரி ஒரு மேஷர் எடுத்து கடலையை கொஞ்சமாக மேஷ் பண்ணிக்கோங்க. அப்படி செஞ்சால் தான் அந்த கிரேவி நல்லா திக்காக இருக்கும். இது மாதிரி மேஷர் இல்லாட்டி ஒரு கிளாஸ் கப்பவுண்ட் எடுத்து அதோட அடியால் மேஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இது மாதிரி ஒரு சாதாரண அகப்பவுண்ட் எடுத்து இதால் கடலையை அமுக்கி விட்டு மேஷ் பண்ணிக்கிறோம். மேலும் அடுத்து நான் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கிற போகிறேன். உங்களுக்கு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் 10 கஜுவை எடுத்து ஊற வச்சுட்டு அதையும் அரைச்சி சேர்க்கலும். அதுவும் இன்னும் நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒருத்தையும் நல்லா கலந்திங்கண்டா டேஸ்ட்டான கடலைக்கறி ரெடி. இல்லைனா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திருக்கிறேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி லேசான புளிப்பு டேஸ்ட் ஒன்று தேவைண்டா கறி இறக்கினத்துக்கு போகிற கொஞ்சமாக தேசிக்காய் சாரும் சேர்த்துக்கோங்க. இது வந்து புட்டு, சோறு, சப்பாத்தி, ரொட்டி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.